கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த ஒரு புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை நுழையும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 7 மாதங்களாக தேவன் நம்மை கண்ணின் மணி போல காத்து நடத்தி வந்தார். இந்த நாளிலும் தேவன் இந்த மாதம் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். இந்த நாளில் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் இந்த நாளிலே தருவாராக. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். கடந்த 7 மாதங்களாக எங்களை கண்ணின் மணி போல காத்து எங்களை நடத்தி வந்த தயவுகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த 8வது மாதத்திலும் எங்களை நடத்தி வரப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த 8ஆம் மாதத்துக்கான கொடுக்க போகிற வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், இந்த வார்த்தை எங்களை ஸ்திரப்படுத்தட்டும், இந்த வார்த்தை எங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தட்டும், இந்த வார்த்தை கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில் எங்களை உறுதிப்படுத்தட்டும்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரையே சார்ந்திருக்கிறவர்களாக தேவனங்களை வைத்திருக்கும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த தேதி முதற்கொண்டு கர்த்தாவே, இந்த நேரம் முதற்கொண்டு கர்த்தாவே, இந்த மாதம் ஆண்டவரை வருகிற நாளெல்லாம் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க அநேகருடைய வாழ்க்கையில சோர்ந்து போகுதல் என்பது காணப்படுகிறது. என்னிடத்தில் ஜெப காரியங்களுக்காக மற்ற இந்த காரியங்களுக்காக சிலர் பேசும் பொழுதெல்லாம் ஒரு சோர்ந்து போனவர்களாக, தளர்ந்து போனவர்களாக, அந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்ட அந்த நேரத்தில் மாத்திரம், அல்லது அந்த மாத வாக்குத்தத்த செய்தியை கேட்ட நேரத்தில் மாத்திரம் ஒரு புது பலனோடு புது உற்சாகத்தோடு இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மற்ற நேரத்தில் ஒரு சோர்ந்து போனவர்களாக பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது 28ஆம் வசனத்தில், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை, இதை நீ அறியாயோ என்று தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதில்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ? உனக்கு இது தெரிய வேணாமா? இதை நீ கேட்டதில்லையோ? கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சிகளாய் சொன்ன நீ காதில் கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் தாமதிக்கிறது? ஏன் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிடுகிறது? அது நம்முடைய ஆத்மாவை சோர்ந்து போக பண்ணுகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அதை அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நாம் எந்த விதத்திலும் தேவனுடைய காரியங்களை நாம் ஆராய முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். அதுதான் இந்த மாத வாக்குத்தத்தம். நீங்கள் ஒருவேளை கடந்த 7 மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். கடந்த வார செய்தி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த செய்தியிலே கூட நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஜான் ஏறினால் 1 முழம் சறுக்கி நான் கீழே விழுகிறேன், என்னால் முன்னேறுவதற்கு அநேக போராட வேண்டி இருக்கிறது என்று அநேகர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை.
சங்கீதத்தின் புஸ்தகம் 107 அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 107 அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தரால் சத்துருவின் கைகளுக்கு மீட்கப்பட்டு, ஆக நாம் மீட்கப்படுகிறோம். இந்த மாதத்திலே தேவன் நம்மை மீட்கிறார். கடந்த 7 மாதங்களாக நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய மனநிலையை சோர்வுக்குள்ளாக்கின எல்லா காரியங்களிலிருந்தும் கர்த்தர் மீட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை யார் சொல்லுவார்களாம்? கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் அவாந்திர வெளியாய் அந்த இடத்திலே அவர்கள் வனாந்திரத்தில் இருந்தார்கள். தங்க இடமில்லை, தங்க ஒரு சரியான இடமில்லை. ஒரு மன நிம்மதியோடு தங்குவதற்கு, மன சந்தோஷத்தோடு ஒரு கருத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு காரியத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லாத ஒரு தனி மனநிலையிலே இருக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள் தான் தாபரிக்கும் ஊரை காணாதவர்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த 7 மாதங்களுக்காக யார் நமக்கு ஆறுதல் கொடுப்பார், யார் நமக்கு தேற்றுவார், யார் நமக்கு உதவி செய்வார், யார் நம்மை எடுத்து நிறுத்துவார், யார் மூலமாக தேவன் இதை செய்வார் என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருந்திருக்கலாம். தாபரிக்கும் ஊரை முதலாவது காணவில்லை. அடுத்து பசியாக இருந்தார்கள். என கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனநிலை இப்படி இருக்கும் பொழுது பசிப்பு இருக்கும், ஆனால் சாப்பிடுவதற்குரிய மனம் இருக்காது. ஆக பசியாகவே இருப்பார்கள். சாப்பிட விருப்பம் இல்லை, சாப்பிடுவதற்குரிய வாஞ்சை இல்லை. ஆக அங்கே பசியாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். 3வது காரியம், தாகமாய் இருந்தார்கள். ஆத்மா தாகமாய் இருக்கிறது, அவருடைய சரீரம் தாகமாய் இருக்கிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீர் தாகம் எடுக்கிறது. தண்ணீர் எழுந்து போய் குடிப்பதற்கு மனமில்லை. நாக்கு வறண்டு இருக்கிறது, ஆனால் தண்ணீர் குடிப்பதற்கு அந்த மனமில்லை. மனது முழுக்க கவலைகள், மனது முழுக்க கடந்த நாட்களில் நடந்த எல்லா காரியங்களையும் நாம் மனதிலே போட்டு உலட்டி கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு நிம்மதியை இந்த ஆத்மா தேடுகிறது, ஒரு சமாதானத்தை இந்த ஆத்மா தேடுகிறது, ஒரு சந்தோஷத்தை இந்த ஆத்மா தேடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்முடைய ஆத்மா தேடுகிறது. இதுதான் தாகம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தாகத்தோடு இருக்கிறீர்களா? இவ்வளவு நாட்களாக, இத்தனை வருஷங்களாக, இத்தனை வயது வரை என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லையே, எல்லாம் ஏற்குமாறாக போனது, எல்லாவற்றிலும் மாற்றங்கள் நிகழ வேண்டும், என் வாழ்க்கை மாறாதா, என் வாழ்க்கை தேவன் மாற்ற மாட்டாரா என்று இருப்பீர்களா? அந்த தாகத்தோடு இருக்கிறீர்களா? இந்த மாதம் தேவன் சொல்லுகிறார், தாகத்தினால் சோர்ந்து போயிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை தேற்றுவார் யார்? உன்னை ஆற்றுவார் யார்? உன்னை பலப்படுத்துகிறவர் யார்? உன்னை வழி நடத்துகிறவர் யார் என்ற தாகத்தோடு இருக்கிறாயா? இந்த 8வது மாதத்தில் நான் உன்னை பலப்படுத்தி சோர்ந்து போன உன்னை, உன் தாகத்தை தீர்த்து
உன்னை நான் வழி நடத்துவேன். தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். நாலாவதாக பார்க்கிறோம், ஆத்துமா தொய்ந்ததாக என்று சொல்லி பார்க்கிறோம். ஆத்துமா தொய்ந்த போய்விட்டது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக நாம் செத்துட்டா நல்லது. 1 வருஷமா 2 வருஷமா, 1 மாசமா 2 மாசமா, 1 வாரமா 2 வாரமா, 1 நாளா 2 நாளா, எத்தனை நாள் எத்தனை வருஷமா இந்த பாடு, இந்த வேதனை, இந்த தனிமை, இப்படி எல்லாம் என்னை வாட்டி வதைக்கிறது. உங்கள் ஆத்மா தொய்ந்ததாக நீங்கள் இருக்கலாம். இந்த 4 காரியங்களும் உடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஒரு சமாதானம் இல்லாத தங்குமிடம் உடைய இடத்துல இருக்கலாம். ஒரு சமாதானத்தோடு கூடிய தங்குமிடத்தை நீங்கள் தேடலாம். அடுத்து உடைய வாழ்க்கையில் பசியோடு கூட நீங்கள் இருக்கலாம், ஆத்ம பசியோடு. அடுத்து தாகத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். உங்கள் ஆத்மா தொய்ந்ததாக இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்கள் சத்துவம் இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். சத்துவத்தை, வல்லமையை, சக்தியை, பலனை உங்களுக்கு பெருக பண்ணுவார். தாங்குற சக்தி இல்லைங்க இனிமேட்டு, எனக்கு எதையுமே ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கு என்கிட்ட இல்லை. கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரால் மாற்றக்கூடும். தேவனால் மாற்ற முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த 4 காரியங்களிலே சோர்ந்து போயிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு பலன் கொடுத்து உங்கள் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 73ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சங்கீதம் 73:26. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. நான் செத்து போறேயா. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். சொல்றான், என் மாம்சம் என் இருதயம் செத்து போகுது, ஆனா தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இன்றைக்கு அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அந்த சத்துவத்தை பெருக பண்ணுவார், அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் தொய்ந்திருக்கிற எல்லா காரியங்களிலும் உங்களை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். உங்களுடைய கண்மலையும் உங்களுடைய பங்குமாயிருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் வரை பார்க்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே தாவரிக்கும் இடம் தெரியாமல் அவள் அலைந்து திரிந்தாள். தனித்த பெண், கையிலே பிள்ளை, 14 வயது பிள்ளை. அந்த மகனை கூட்டிக் கொண்டு அந்த பிள்ளையோடு கூட அலைந்து தொய்ந்து போகிறாள். நம்மளை சும்மா வேலை அடிமைக்காரியா இருந்த நம்மளை கூப்பிட்டு என் புருஷனை கட்டிக்கன்னு சொன்னாலே அவளே இப்படி மாறிட்டாளே. நான் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவளுக்காக நான் விட்டு கொடுத்தேன். சரி, இவ்வளவு ஆகட்டும். சந்ததியே இல்லாத உனக்கு ஒரு சந்ததின்னு ஒன்றை பெத்து குத்தனே, அந்த புருஷனே என்னை கைவிட்டானே, அந்த மனுஷனே என்னை கைவிட்டானே. சரி, அவதான் என்னை கைவிட்டா, இவனும் என்னை கைவிட்டானே.
எவ்வளவு இன்பங்களை அனுபவித்திருப்பான், எவ்வளவு சந்தோஷங்களை அனுபவித்திருப்பான். என் பிள்ளையின் மூலமாக எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவித்திருப்பான். அவனுக்கு ஒரு வம்சத்தை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அவனே இன்றைக்கு என்னை துரத்தி விடுகிறான். தாபரிக்கும் இடம் தெரியாமல் வனாந்தரத்திலே ஓடுகிறாள். தாகமாகவும் பசியாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் வனாந்தரத்திலே ஓடுகிறார். ஒரு துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழித்த பின்பு அந்த பிள்ளையை ஒரு செடியின் கீழ் போட்டு விட்டு அந்த பிள்ளைய ஒரு செடியின் கீழே விட்டாலாம். இந்த நிழல் அவளை பிள்ளைய விட்டா அடுத்து கடறாங்க. மா தாகம் எடுக்குதுமா, நாக்கு வரலுதுமா, பசிக்குதுமா. பிள்ளையினுடைய அந்த கதறல், பிள்ளையினுடைய அந்த கேட்கிற அந்த இறங்கி தவிக்கிற அந்த காரியத்தை பார்க்க சகிக்க முடியாமல், அதை பார்க்க மனதில்லாத ஒரு தாயாக அந்த பிள்ளையை அந்த மரச்செடியின் கீழே விட்டுவிட்டு கொஞ்சம் தூரம் போய் நின்று அழுகிறாள். என்ன சொல்லி அழுகிறாள்? பிள்ளை நான் சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அழுகிறாள். தொய்ந்து போய் அழுகிறாள். என் பிள்ளை சாக போறான். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்தது, ஆகாரமும் செலவழிந்தது. இது வனாந்தரம். நான் தண்ணிக்கு எங்கே போவேன்? உணவுக்கு எங்கே போவேன்? எப்படி என்னுடைய எதிர்காலம் இருக்கும்? அழுகிறாள். தேவன் அங்கே அவளை கூப்பிடுகிறார். சத்துவம் இல்லாத அவளுக்கு தேவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தேவன் அவளுக்கு தைரியப்படுத்துகிறார், வார்த்தை கொடுக்கிறார். ஆகாரே, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆகாரே, பிள்ளை இருக்கும் இடத்தில் பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். தொய்ந்து போய் சலித்து போய் பேசுகிறவருடைய வார்த்தைகளை விட தேவன் என்னவென்றே தெரியாமல், என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தவிக்கிறதான அந்த பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். ஏன் தெரியுமா? ஆகாருக்கு ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த இஸ்மவேல் ஒரு பெரிய சந்ததியாய் வருவான் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படி வாக்கு பண்ணின தேவன் எப்படி வாக்கு மாறுவார்? எப்படி இஸ்மவேலை சாக ஒப்பு கொடுப்பார்? எப்படி ஆகாரை தனித்து விடுவார்? வனாந்தரத்தில் அலைந்து திரிய விடுவாரா? பசியோடு அலைந்து திரிய விடுவாரா? தாகத்தோடு அலைந்து திரிய விடுவாரா? அவருடைய ஆத்மா தொய்ந்து போய் மரணமடைய வேண்டும் என்று என்ன சொல்லுவாரா? செய்ய மாட்டார். வேதம் சொல்லுகிறது, இளைப்படைவதும் இல்லை, அவர் சோர்ந்து போகுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இன்றைக்கு கர்த்தரை அறியாத ஜனம்தான் இந்த 7 மாதங்களாக புலம்பின ஜனம். ஏன் 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 எப்படி எப்படி எப்படி? ஒன்றுமில்லை. சோர்ந்து போன உங்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சங்கீதம் 13:2-3. என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டு இருப்பேன். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். எதுவரைக்கும்பா? இருதயத்தின் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்கிறான். ஆக மரண நித்திரை என்ற ஒன்று அடையாதபடிக்கு மனக்கண் தெளிவாக்கப்பட வேண்டும். சோர்ந்து போயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் தேவன் உடைய மனக்கண்ணை திறக்கிறார். தேவன் உங்களை கண்களை தெளிவாக்குகிறார்.
உங்கள் ஆத்மாவை தெளிவாக்குகிறார். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் தெளிவுக்குள் கொண்டு வருகிறார். அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 138 அதிகாரம் 3 வசனம். சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என்னுடைய ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இப்போ யாருக்குங்க பலன் கொடுக்கிறார்? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். யாருக்குங்க சத்துவத்தை பலத்தை கொடுக்கிறார்? சோர்ந்து போகிறவனுக்கு. இங்கே வசனம் சொல்லுகிறது, பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தர் பலத்தை கொடுத்து தைரியப்படுத்துகிறார். இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி சோர்ந்து போகிற உங்களுக்கு தேவன் பலத்தை கொடுத்து உங்களுடைய சத்துவத்தை உங்களுக்கு பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் அப்பம், உங்கள்கிட்ட இருக்கிற 2 மீன், உங்களிடத்தில் இருக்கிற 5 அப்பம், உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சோண்டு எண்ணெய், உங்களிடத்தில் இருக்கிறதான ஒரு கலசம் எண்ணெய், இவை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து, இவை எல்லாவற்றையும் திரளாக பெருகச் செய்து உங்களை வழிநடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போன தேவனுடைய பிள்ளையே, உன்னை பலப்படுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆக சோர்ந்து போகாதே. கடந்த எத்தனையோ வருடம் வேணாலும் உன்னுடைய வாழ்க்கை எப்படியோ போயிருக்கலாம், எத்தனையோ மாதங்கள் உன் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போக பண்ணும். 3 விதமான நபர்கள் நம்மை சோர்ந்து போக பண்ணுவார்கள் இந்த உலகத்துறை. 1, முதலாவது காரியம், சொந்த குடும்பத்தார் நம்மை காயப்படுத்தும் போது நாம் சோர்ந்து போகிறோம். இதை புரிந்து கொண்டோமானால் நாம் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது வார்த்தையினாலோ செய்கையினாலோ அல்ல வேற எதன் மூலமாகவோ நம்மை காயப்படுத்தினால் நாம் கர்த்தருக்குள் பலன் கொண்டவர்களாக சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்குள் நம்முடைய சத்துவத்தை பெருக பண்ணிக்கொள்ளும். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சொந்த குடும்பத்தார் நம்மை காயப்படுத்தும் பொழுதுதான் நாம் சோர்ந்து போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 4-5 வசனங்கள். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 4-5 வசனங்கள். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்னாளுடைய பாட்டு இந்த பாட்டு. அன்னாள் சொல்லுகிறாள், தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருமணமாய் அத்தனை வருடம் பிள்ளை இல்லை, அதனால் அவ புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்றான். அவளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது. அவளுடைய சக்களத்தி அவளை விசனப்படுத்துகிறாள். எப்போ தெரியுங்களா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி, பெனினால் என்கிற அவளுடைய சக்களத்தி, அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். ஒவ்வொரு நொடியும்
ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும் அவள் விசனப்படுத்துவாள். அவள் துக்கப்படும்படியாக தன் செய்கையினாலோ தன் வாயின் வார்த்தையினாலோ அல்லது மற்றவர்களிடத்தில் பேசுவதன் மூலமாகவோ விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில், சரிங்க, மற்ற நேரத்தில் தான் அவள் செஞ்சுட்டு போறா. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். மற்ற நாளில் செய்கிறா, விட்டுட்டு போகலாம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று போகும் பொழுது, அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அந்த இடத்துலயாவது கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு போனால் அங்கேயும் அந்த பிரகாரமாக தான் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக மன சோர்வுக்குள் கொண்டு போகிறாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். தாபரிக்கும் ஊரை தெரியாமல் காணாமல் பசியோடு இருப்பார்கள். இங்கே பசியோடு இருக்கிறாளா? இங்கே தாகத்தோடு இருக்கிறாளா? எனக்கு ஒரு பிள்ளை பிறக்காதா என்ற அந்த தாகத்தோடு இருக்கிறாள் அல்லவா? ஆத்மா தொய்ந்து போய் இருக்கிறாள் அல்லவா? என்னுடைய சக்கலத்தினை இப்படி படுத்துகிறாளே, என்னை இப்படி ஒரு பாடு படுத்துகிறாளே என்று சொல்லி அவள் சோர்ந்து போயிருக்கிறாள். எத்தனை வருடங்களாக திருமணமாகி அவளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வந்தது, சோர்ந்து போயிருந்த அவளுடைய ஆத்மா புதுபலன் அடைந்தது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த முறை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருந்த பொழுது கர்த்தருக்கு காத்திருக்க முடிவு பண்ணினாள். தன் கண்களை அழுத கண்ணீரெல்லாம் துடைத்தாள், எழுந்தாள், தேவ ஆலயத்துக்கு போனாள். அந்த ஆலயத்தில் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாள். தன் கண்களே தண்ணீர் தாரை தாரையாக ஊற்றி தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் வேதனைகள், கவலைகள், துன்பங்கள், சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டாள். சோர்ந்து போன அவள் ஆத்துமா விடுதலை பெற்றது. ஆசாரியன் வந்து கேட்கிறான், நீ எதுவரைக்கும் வெறித்திருக்கிறாய்? அவள் குடித்திருப்பாளோ என்று சொல்லி அவளிடத்தில் வந்து கேட்கிறான். அவள் சொல்லுகிறாள், அடியேனை தப்பா நினைக்காத, நான் என்னுடைய மனதில் இருக்கிறதை எல்லாம் தேவ சமூகத்தில் கொட்டிவிட்டேன், சமாதானத்தோடு போ என்று ஊழியக்காரன் சொல்லுவான். அந்த வார்த்தையின்படியே, ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படியே அவளுக்கு சமாதானம் உண்டானது. கர்த்தர் அவளை நினைந்தருளினார். கர்த்தர் அவள் பிள்ளை பெரும்படி தேவன் செய்தார். அதே போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்காரனாகிய நான் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், இந்த 8வது மாதத்திலே எந்த சொந்த பந்தங்கள், எந்த நபர்களெல்லாம் உங்களை சாடினார்களோ, எவர்களெல்லாம் உங்களை குற்றப்படுத்தினார்களோ, எவர்களெல்லாம் உங்களை சோர்ந்து போக பண்ணினார்களோ, எவர்களெல்லாம் உங்களை அள வைத்தார்களோ, எவர்களெல்லாம் உங்களை புண்படுத்தினார்களோ, அவர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களை பெருக பண்ணுவார். உங்களை பெருக பண்ணுவார். நிச்சயமாய் நடக்கும். இந்த 8வது மாதத்திலே தேவன் தம்முடைய பலத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஐயோ, இவன் இப்படி சொல்லிவிட்டானே, என் அண்ணன் இப்படி சொல்லிட்டான், என் தம்பி சொல்லிட்டான், என் அக்கா சொல்லிட்டா, என் தங்கச்சி சொல்லிட்டா. அவன் வாயிருக்கு சொல்றா, சொல்லிட்டு போறா. ஏதோ மேல பொறாம, ஏதோ மேல ஒரு வன்மம், ஏதோ ஒரு காரியம். அவ பேசுறத பேசிட்டு தான் போவா. ஆனா உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே உங்களை தெரிந்து கொண்டவர் யார்? கர்த்தர்.
அவருடைய புத்தி ஆராய முடியாது. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இத்தனை வருடங்கள் கொடுத்தார், இத்தனை மாதங்கள் கொடுத்தார் என்பது உங்களை ஆராய்ந்து முடியாதது. ஆனால் ஒன்று மட்டும் தேவன் செய்வார், சோர்ந்து போன உங்களுக்கு பலன் கொடுப்பார், சத்துவத்தை பெருக பண்ணுவார், உடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார், உங்களுடைய எல்லா நன்மைகளையும் பெருக பண்ணுவார். நீங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் காத்திருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் காது கொடுத்து கேட்கிறார். உங்களுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் காது கொடுத்து கேட்கிறார். ஐயோ, என்னுடைய உறவினன் இப்படி சொல்லிவிட்டானே, இந்த உறவினன் இப்படி சொல்லிவிட்டானே, இப்படி பண்ணிவிட்டானே, இப்படி பேசிட்டானே, இப்படி செய்துட்டானே. கர்த்தர் கேட்கிறார். நீ கர்த்தரை பாருங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் அடைவீங்க, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த மாதம் சோர்ந்து போன உங்களுக்கு பலன் கொடுக்கிறார் கர்த்தர். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ண போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகளையும் பெருக பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த ஒரு காரியமாக நாம் பார்க்க போகிற காரியம், இரண்டாவது காரியம், எதனால் நாம் சோர்ந்து போகிறோம்? நம்மை நெருங்கினவர்கள், சொந்தமல்ல, நம்மை நெருங்கினவர்கள், பக்கத்தில் வேலை செய்கிறவன், பக்கத்தில் படிக்கிறவன், உட்கார்ந்து படிக்கிறவன், அல்லது சிநேகிதன், பக்கத்து வீட்டுக்காரன் நம்மை காயப்படுத்தும் போது, நம்மை காயப்படுத்தும் பொழுது, நம்முடைய நெருங்கினவர்களோ அல்லது சிநேகிதனோ நம்மை காயப்படுத்தும் போது நாம் சோர்ந்து போயிடும். வேற எதுவுமே கிடையாது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார். அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? அவன் சிநேகிதன் தான் அவனுக்கு சத்ரு. அவன் சிநேகித்த தெளிலாதான் அவனுக்கு ஒரு சத்ருவாய் இருந்தாள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் நீங்கள் வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவள் அந்த இடத்துல அவனை அலட்டி கொண்டிருப்பாள். சொல்றா, 3 முறை என்னை நீ ஏமாற்றினாய். வேத வசனம் சொல்லுகிறது. 15ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 16:15. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இல்லாதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இவன் இருதயம் இவளோடு இருக்கணுமா? ஆனா இவளுடைய இருதயம் அவனோடு இருக்கணும்ன்ற என்ன இல்லை பாருங்க. இவன் சிநேகிக்கிறானா, அதனால இவன் இருதயம் இவளோடு இருக்கணுமா? இவளுடைய சிநேகம் உண்மையா இருக்குமானா? பெலிஸ்தியர் அவளை பிடிச்சி கொடுன்னு சொல்லும்போது, அவனை நான் பிடிச்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லாம காசை வாங்கிட்டு இவன் வாயை புடுங்கி, இவன் வாயின் வார்த்தையினாலே இவன் பலன் எங்கே இருக்கிறது என்று சொல்லி அவனை அந்த இடத்துல டார்ச்சர் பண்ணுகிறாள். அவளுடைய சிநேகிதனே அங்கே அவளுக்கு இருக்கிறார். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு, என்னவா? சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா
व्यसनப்பட்டது. பிடிச்சு உழுக்கி எடுக்கிறான். சிநேகிதனை நம்ப வேண்டாம் என்று ஒரு வேத வசனம் உண்டு. உன் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் என்ற வசனம் உண்டு. நீங்கள் யார் உங்கள் சிநேகிதர்களோ எச்சரிக்கையாயிருங்கள். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அந்த சிநேகிதனுடைய சிநேகம் உண்மையாயிருக்குமானால், கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் சிநேகிதர்களே என்று சொல்லுகிறார். அவர் உண்மையாகவே நம்மை சிநேகிதர் என்று சொல்லுகிறார். நாமும் அவரை ஆண்டவரே நீ என் சிநேகிதர் அல்லவா என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாக சொல்லுகிறோமா? சொன்னோமானால் நாம் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டோம், நாம் சோர்ந்து போக மாட்டோம், நம்முடைய ஆத்மா சாகத்தக்கதாய் நாம் பலவீனமடைய மாட்டோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நிலையில் ஒரு விரக்தியில் என்ன செய்கிறான்? தேவன் சொல்லக்கூடாது என்று சொன்ன ரகசியத்தை சொல்லிவிடுகிறான். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி விடுகிறான். என்ன அபிஷேகம் பெற்றவன், என் பலம் எதில் இருக்குது, நான் நசரேயன் என்று சொல்லி எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறான். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலவும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவள் 18ஆம் வசனம், அவள் தன் இருதயத்தையெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது, தன் இருதயத்தையெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை கண்டபோது என்ன செய்தாலாம்? அவள் பெலிஸ்தியரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். நீ நிறைய சிநேகிதர்கள் நமக்கு இப்படி தான் இருக்கிறாங்க, பழகினவங்க இன்னைக்கு இப்படி தான் இருக்கிறாங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, என்ன செய்கிறா? சிம்சோனை தான் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 சடைகளையும் சிறைப்பித்தாள். அப்போ அவனுக்கு எவ்வளவு தூக்கம் வரக்கூடிய அளவுக்கு, ஆழ்ந்த தூக்கம் வர அளவுக்கு அவனை பண்ணிட்டு கூப்பிட்டு அவன் தலையை சிறைக்க வைக்கிறான். ஏங்க, நம்ம ஒரு கொஞ்சமாவது நமக்கு ஒரு இந்த முடி அப்படி இழுத்தா வலிக்குமா வலிக்காதா? ஆனால் அந்த வலி கூட அவனுக்கு தெரியாத அளவுக்கு ஆழ்ந்த நித்திரையில் போயிட்டான். இவளை அந்த அளவுக்கு நம்பி இருந்திருக்கிறான். இவன் நம்பினது உண்மை, நம்பி இருக்கிறான். இங்கே பார்க்கிறோம், 7 ஜடைகளையும் சிறைத்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். எந்த சிநேகிதி தன்னோடு காலம் வரை இருப்பாள் என்று நினைத்தானோ அந்த சிநேகிதையை சிறுமைப்படுத்த தொடங்கினான். ஒருவேளை என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த வருடங்களிலே, கடந்த நாட்களிலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? உங்களோடு பழகினவர்களோடு, உங்களோடத்தில் சிநேகிதலாக இருக்கிறவர்களோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? கவலையே படாதீங்க. அவங்களால உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் பலவீனப்பட்டு போயிருக்கீங்களா? அவங்களால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலவீனப்பட்டு போயிருக்கீங்களா? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் பலவீனப்பட்டு போயிருக்கா? கவலையே படாதீங்க. நீங்கள் நம்புனீங்க, அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 109ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். சங்கீதம் 109 4-5 வசனங்கள். என் சிநேகிதருக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நான் சிநேகிக்கிறேன், ஆனால் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். சங்கீதக்காரன் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கான் ஐயா.
என கருமையான சகோதரியே, தாயே, தகப்பனே, சகோதரனே, இங்கே அவன் அனுபவிச்சிருக்கிறான். சிநேகத்துக்கு பதிலாக விரோதிச்சிருக்கிறாங்க, சிநேகத்துக்கு பதிலாக தீமை செய்திருக்கிறாங்க, அந்த சிநேகத்தை பகைத்திருக்கிறாங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சங்கீதம் 35, 14, 15 வசனங்கள். நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். இவன் தன் சிநேகிதனுக்காக சகோதரனைப் போல தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்கித்தானான். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி சந்தோஷப்படுறாங்களா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தரினோடு கூட இருக்கிறார். இந்த உலக சிநேகம் இப்படி தான். ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக என்னுடைய சிநேகிதர் பரத்தில் இருக்கிறார். அவர் என்னோடு இருந்து என்னை காத்து கொள்வார். யூதாஸ் எப்படிங்க கர்த்தரை காட்டி கொடுத்தான்? முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 49-50 வசனங்கள். மத்தேயு 26, 49, 50 வசனங்கள். உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிநேகிதனே என்று யூதாசை கூப்பிட்டார். உலகம் அப்படிதான். சோர்ந்து போகாதீங்க. மனுஷன் அப்படிதான். சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இது நடக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடியே எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. இன்றைக்கி அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குது. கடைசியாக 3வது காரியம், நம்மோடு கூட இருக்கிறவர்களே நமக்கு விரோதமாய் மாறும்போது, நம்மோடு கூட இருக்கிறாங்க, கூடவே இருப்பாங்க, ஆனால் அவங்களே நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள். முதலாவது சொந்தங்கள், 2வது சிநேகிதர்கள், 3வது கூட இருக்கிறவர்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14-17 வசனங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-17 வசனங்கள். கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, இந்த அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். தீமை செய்தான் சொல்லலை, வெகு தீமை செய்தான். அதிகமாக தீமை செஞ்சான்ப்பா. ஆனால் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. பவுல் ஒப்பு கொடுக்கிறார், தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். 16ஆம் வசனத்தில் பாருங்க, முதல் விசை நான் உத்தரவு செல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. நான் அந்த எல்லா சங்கத்தார் முன்னாடி என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்கும்போது, என்னை கூப்பிட்டு பேசும்போது ஒருத்தனும் என்னோட கூட இல்லை. எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. என்னோட கூட இருந்தவங்களே என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை பவுல் எடுத்திருக்கிறார். நீங்கள் தயவுசெய்து செய்தியை கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க.
பைபிள் எடுத்து இந்த வசனத்தை வாசி தியானிங்க. அந்த பவுல் இடத்துல நீங்கள் இருந்து பாருங்கள். முதல் விசை, நான் உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. சோர்ந்து போகிறவனுக்கு யாருங்க பலன் கொடுக்குறா? அலெக்சாந்தர் தீமை பண்ணா, ஆனால் கர்த்தரோ துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியரெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னை பலப்படுத்தினார். உங்களோடு கூட இருக்கிறவர்கள் 1000 பேசிக்கொள்ளட்டுங்க. மோசமானவன் பேசட்டும், கெட்டவன் பேசட்டும், சுயநலக்காரன் பேசுவோம், என்னென்ன வேணாலும் பேசிட்டு போகும், பேசட்டும். ஆனால் கர்த்தரோ துணை நின்று உங்களை பலப்படுத்துவார். அப்படி அவர் பலப்படுத்தும் போது சிங்கத்தின் வாய் நின்றும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்பனா மனுஷனுங்க ஏமாத்துறன்றார் பவுல். சிங்கத்தின் வாய் நின்றும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கத்தோட வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் உண்டு. 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். இவன் இஸ்ரவேலை எதிர்த்து பெலிஸ்தியர்கள் யுத்தம் செய்ய போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து யுத்தம் செய்ய போறாங்க பெலிஸ்தியர்கள். ஆகீஸ் ராஜா போறான். இந்த ஆகீஸ் ராஜா கிட்ட தான் நாட்டை கேட்டு அவன் கொடுத்த ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான், சிக்லாக்ன்ற இடத்துல. அதனால இவன் ஆகீஸ் ராஜாட்ட சொல்றான், உம்மோடு கூட நானும் யுத்தம் செய்ய வரேன். யாருக்கு விரோதமா? தன்னுடைய இனத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய பெலிஸ்தியனோடு நான் வரேன்றான். எந்த பெலிஸ்தியனுடைய கொன்று போட்டானோ அந்த பெலிஸ்தியனோட சேர்ந்துக்கிட்டு இஸ்ரேல் ஜனத்தை எதிர்க்கிறேன்றான் தாவீது. இப்போ என்ன நடக்குது? பெலிஸ்திய பிரபுக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தாவீதுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். ஆகீஸ் ராஜா கிட்ட இவன் வர வேண்டாம். அவனை பற்றி என்ன பேசுனாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லி பேசுனாங்கல்ல. இந்த தாவீது வேண்டாம், இந்த பெலிஸ்தியரை கொன்றது இவன் தான், இவன் வரக்கூடாது என்று சொல்லி ஆகீஸ் ராஜாவிடத்தில் சொல்வார்கள். சொன்னோன்னே ஆகீஸ் ராஜா சொல்லுவான், எப்பா தாவீது, பிரபுக்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, நீ மறுபடியும் உன் இடத்துக்கு நீ போயிரு. ஆனால் உன்னை பற்றி எனக்கு தெரியும், நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன், நான் சமயம் வரும்போது உன்கிட்ட பேசுகிறேன் போன்றான். இவர்கள் திரும்பி தங்கள் இடத்துக்கு வருகிறார்கள், சிக்லாக்கு. இவருடைய எல்லா பொருள்களும் எல்லா காரியங்களையும் அந்த இடத்துல எல்லாவற்றையும் சுட்டெரித்து போட்டார்கள். அமலேக்கியர் எல்லா கூடாரங்களையும் சுட்டெரித்து போட்டாங்க. மனுஷர்களை எல்லாம், மிருக ஜீவன்களை எல்லாம் பிடித்து கொண்டு போனார்கள். ஒன்றுமே அங்கல்ல, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே தாவீதும் அவனோட போன 600 பேர் அழுன்னு அழுகிறாங்க. தாவீதும் அவனோடு போயிருந்த எல்லா ஜனங்களும் 1 சாமுவேல் 30:4 சொல்லுகிறது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்களாம். வேதவசனம் சொல்லுகிறது 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். என்ன நெருக்கங்க? சகல ஜனங்களும் அவனோட கூட வந்தவங்க, இவன் கூப்பிட்டு வரல, தாங்களாவே வந்தாங்க தாவீதோட.
அவங்க என்ன செய்கிறாங்களா, தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால், மன குழப்பத்தினால தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அவன் கூட இருந்த அந்த 600 பேருமே இவன் மேலே கல்லெறிந்து இவனை கொல்லணும்னு முடிவெடுத்தாங்க என்று சொல்லி கொண்டார்கள். தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கேட்காமலே உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வார்கள் ஒரு சில நபர்கள், ஒரு சில கூட்டத்தார். உங்களோடு கூட இருந்தவர்களே உங்களுக்கு விரோதமாய், அங்கே தாவீதுக்கு கல்லெறிய வந்தது போல உங்களுக்கு விரோதமாய் நீங்கள் சோர்ந்து போகிற அளவுக்கு, நீங்கள் தளர்ந்து போகிற அளவுக்கு, நீங்கள் சத்தமிட்டு அழுது பலமில்லாமல் போகும் அளவுக்கு அவங்க எல்லாம் செய்யலாம். ஆனால் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், அந்த தேவனை தாவீது தேடினான். கர்த்தர் தாவீதை திடப்படுத்தினான். தாவீது கேட்குற ஆண்டவர்கிட்ட, நான் போனால் திருப்பி கொள்வேனா, எல்லாத்தையும் மீட்டுக்கொள்வேனா? போய் எல்லாத்தையும் மீட்டுக்கொள்வேன். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் போனான், இழந்து அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டு அமலேக்கியரிடத்தில் இருந்ததையும் கொள்ளையாடி கொண்டு திரும்பி வந்தான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 8வது மாதம் உங்களோடு கூட இருந்தவர்கள் துரோகம் செய்தார்களையா, அவர்களுடைய நன்மைகளையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் சேர்த்து தேவன் உங்களுக்கு தருவார். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார். ஒரு நன்மையும் குறைபடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர்களால் தான் சோர்வு வருகிறது. ஒன்று, முதலாவது சொந்தக்காரர்களால், சொந்த குடும்பத்தால், சொந்தக்காரர் கூட கிடையாது, சொந்த குடும்பத்தால் காயப்படும் போது. 2வது, நம்மை நெருங்கினவர்கள் அல்லது சிநேகிதர்களே நம்மை காயப்படுத்தும் பொழுது. 3வது, நம்மோடு கூட இருக்கிறவர்களே நம்மை காயப்படுத்தும் போது. வார்த்தையினாலோ செய்கையினாலோ எவைகளினாலும் காயப்படுத்தும் பொழுது. ஒருவேளை கடந்த வருடங்களாக, கடந்த மாதங்களாக, கடந்த வாரங்களாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த 8வது மாதம் சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு பலன் தருகிறார். தாபரிக்கும் ஊர் போய் சேர தெரியாமல், எப்படி இந்த சூழ்நிலை கடந்து போவேன் என்று சொல்ல தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்களா? பசியோடு, ஆத்ம பசியோடு, ஆத்ம தாகத்தோடு உங்கள் ஆத்மா தொய்ந்து போய் நீங்கள் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களுக்கு தாபரிக்கும் ஊரை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த 8வது மாதம் தேவன் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ யாராலும் தடை செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற உங்கள் சொந்த குடும்பத்தாரானாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற உங்கள் சிநேகிதர்களானாலும் சரி, உங்களோடு கூட இருக்கிறவர்களானாலும் சரி, யாராயிருந்தாலும் அவர்களால் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவர்களால் அவருடைய நாவுகளால் எழும்பும் வார்த்தைகள் எல்லாம் இல்பொருளாய் போகும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகிறவங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவர். இந்த மாதம் உங்களை பெருக பண்ண போகிறார். நீங்கள் எதிர்பாராத வகையிலே நீங்கள் பெருகுவீர்கள். பெருக பண்ணுவார், பெருக பண்ணியே தீர்வார். விசுவாசியுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் கர்த்தருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அவருக்கு தெரியும் எப்போ உங்களை உயர்த்தணும், இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி, எந்த நாளில், எந்த நேரத்தில் உங்களை உயர்த்தணும் தேவனுக்கு தெரியும். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. மறுபடியும் அவன் இப்படி சொன்னா, இவ இப்படி சொன்னா, அவ இப்படி பேசுனா, இவ இப்படி பேசுனா, இப்படி கேட்டு கேட்டு சோர்ந்து போனீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 8வது மாதம் கர்த்தர் உங்களை பலத்தினால் இடை கட்டுவாராக.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெயிப்போம். பிதாவை, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்கள் சத்துவத்தை பெருக பண்ணுகிறேன். எங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். கர்த்தாவே, தொடர்ந்து இந்த செய்தி கேட்கிறவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த மாதம் நீர் ஆசீர்வதியும். கடந்த வருடங்களாக, கடந்த மாதங்களாக சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், சொந்தக்காரர்களால், சொந்த குடும்பத்தால், கூட பிறந்தவர்களால் ஆண்டவரே, அல்லது கூட பழகின சிநேகிதர்களால், அல்லது கூட இருக்கிறவர்களால் யாரால் காயப்பட்டிருக்கிறார்களோ அந்த காயங்களை ஆற்றி தேற்றி நல்ல சமாரியனாக நீர் இருந்து அவர்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே. அவர் காயங்களை கட்டி அவருடைய மனதிலே புதுபலத்தை தாரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அதே போல உடைய பிள்ளைகள் இந்த செய்தி கேட்ட மாத்திரத்தில் புதுபலன் அடைந்தவர்களாக இந்த நாளிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தருக்கு மாத்திரமே காத்திருந்து புதுபலன் அடைந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க கிருபை செய்யும். சோர்ந்து போனவர்கள், இந்த செய்தி கேட்ட சோர்ந்து போனவருடைய பிள்ளைகள் பலன் அடைவார்களாக. பலத்தினால் இடைகட்டுவீராக. ஆசீர்வதியும், வழி நடத்தும், காத்து கொள்ளும். இந்த 8வது மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே போகட்டும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்தலும், பக்கபலமும், பாதுகாப்பும், வழி நடத்துதலும் இந்த மாதம் முழுவதும் சோர்ந்து போன நமக்கு பலன் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவதாக. சொந்த குடும்பத்தாலோ அல்லது சிநேகிதர்களாலோ அல்லது கூட இருக்கிறவர்களாலோ எந்த போராட்டங்கள் கடந்த காலங்களில் வந்தாலும் இந்த மாதத்தில் தேவன் விடுவித்து பலன் கொடுத்து காப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.